அண்மை செய்தி நெல்லை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு காலை மாலை என வழங்கப்படும் என அம்மாவட்ட கமிஷனர் ரூபேஷ் அறிவித்துள்ளார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க நெல்லை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு காலை மாலை என இருவேளையும் வழங்கப்படும் என அம்மாவட்ட கமிஷனர் அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். அதாவது நெல்லை மாநகர் மற்றும் மாவட்ட பகுதிகளில் இயங்கிட்டு வர்ற பள்ளிகளில் கடந்த ஒரு மாதத்துல ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பலர் சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவலாக இந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற பயிலும் மாணவர்களுக்கிடையே சிறு சிறு விஷயங்களுக்காக மோதல்கள் நடைபெறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி ரீதியிலான ஒரு பிரிவினை ஏற்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த இரண்டு பிரிவுகளுக்குள்ள சண்டை நடக்கிறது வழக்கமாயிட்டு வருது. கடந்த ஒரு மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் இது போன்ற புகார்கள் பாதிக்கப்பட்டு காவல் நிலையங்களுக்கு சென்று பின்னர் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அடைக்கப்படுறது தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இதனிடையே பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெரும்பாலும் இந்த காலை வேளையில பாளையங்கோட்டை பேருந்து நிலையம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிஷன் பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் மாணவர்கள் தங்களது நண்பர்களோடு சேர்ந்து பள்ளிகளுக்கு பிரிஞ்சு செல்றது வழக்கம். இந்நிலையில சில நேரங்களில் அங்கு தகராறுகள் ஏற்பட்டு அதன் அடிப்படையிலையும் சில வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனிடையே இந்த பள்ளி கல்வி செல்லக்கூடிய மாணவர்களோட பாதுகாப்பு நலன் கருதி காவலர் துறையினர் தற்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பள்ளிகள் பக்கத்திலையும் ஒரு துணை ஆய்வாளர் தலைமையில 10 காவலர்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து மாநகர பகுதிகளில் இருக்கிற பள்ளிகள் அமைந்துள்ள இடங்களுக்கு இந்த இடத்துல பாதுகாப்பில் ஈடுபடுறாங்க. இது காலை மட்டுமல்லாது மாலை வேளைகளையும் இந்த பாதுகாப்பு பணியானது நடைபெற உள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில நெல்லை மாநகர் பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மட்டுமல்லாது பள்ளிகள், கல்லூரிகள் உள்ளிட்ட பகுதிகள், அதாவது அந்த மாணவர்கள் சேர்ந்து கல்லூரிகளுக்குள்ள போற வரைக்கும் அந்த வெளியில் உள்ள பிரச்சனைகள் எதுவும் மாணவர்கள் சிக்கிவிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வெளியில உள்ள எந்த விதமான பிரச்சனைகளையும் இவங்க பள்ளிகளுக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பள்ளி மற்றும் கல்லூரிகள், அதாவது நெல்லை மாநகரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட பள்ளிகளும் அதே மாதிரி 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளும் இருக்கிற ஒரு சூழ்நிலையில மாவட்டம் முழுவதுமே இருக்கிற ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் மாநகரோட மையப்பகுதிக்கு தான் போய் சேரணும். எனவே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த மாணவர்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பை கொண்டு வர்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளை சுற்றி உள்ள பகுதிகளில் போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறாங்க. இந்த ஈடுபாட்டு இப்ப அவங்க ஈடுபட்டு இருக்கிறது அங்க உள்ள மக்களுக்கு, அதாவது அங்க அந்த கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில ஒரு பாதுகாப்பாகவும் தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த பெற்றோர்களும் சற்று அதாவது என்ன சொல்றேன், அவங்களோட பெற்றோர்கள் தற்போது கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த பாதுகாப்பு பணியானது கல்லூரி சென்று வரக்கூடிய மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது அவர்களது பெற்றோர்கள் மட்டுமல்லாது இங்க உள்ள பொதுமக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறதோடு இல்லாம ஒரு பாதுகாப்பையும் கொடுத்திருக்குது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.